ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்சிபி மேலே ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ வன்மங்கள், இவ்வளோ கோபங்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ 18 வருஷம் கப் அடிக்காத டீம் ஆர்சிபி. விராட் கோலியோட கனவு கோப்பைன்னு சொல்லலாம். அந்த கனவு கோப்பைக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனைகளா, இவ்வளோ இன்னல்களா, இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது சத்தியமாக நம்மளால் அப்சர்வோ இது ஒபேவோ எதுவுமே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதாவது ஜூன் 3 வேர்ல்டு கப், ஐபிஎல் கப் பார்த்தீங்களா? வேர்ல்டு கப் அவ்வளோ ஜெயிச்சிருக்காது அந்த மனுஷன், எதுக்குமே கண் கலங்கல. ஆனால் ஐபிஎல் ஒரே ஒரு டிராஃபி ஜெயித்ததுக்கு கண் கலங்கின அந்த மனுஷன் 18 வருஷம் கனவு. கிட்டத்தட்ட 2007 சீசன் 2008 சீசன் வந்து ஆர்சிபிக்காக விளையாடுறது 18 வருஷங்கள். அந்த 18 வருஷங்கள் அவர் கடந்து வந்த பாரு ஒரு முள்பாதைன்னு தான் சொல்லுவோம். முள்பாதை, முள் கிரீடம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதுக்கு கிடைச்ச ஒரு பொசிஷன் தான் அந்த ஆர்சிபியில் அவருக்கு கிடைச்ச ஒரு. அந்த கப்புக்காக எல்லா சீசன்லேயும் அவர் அடித்த ரன் பார்த்திங்கன்னா டாப் 10 பேட்ஸ்மேன்ஸாக எல்லா சீசன்லேயும் இருந்தது. 2019-18 சீசனில் வந்துட்டு 2018 சீசன் ஐ மீன் 973 ரன்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த சீசனில் மட்டும். அவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணி தன் டீமுக்காக இவ்வளோ பண்ணார். ஆனால் ஜூன் 3 ஆர்சிபியோட பெஸ்ட்டு டேங்க. ஜூன் 4 ஆர்சிபியோட ஒஸ்ட்டு டேங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 பேர் செத்துறாங்க. அதுக்கு விராட் கோலி காரணம். நீங்களே சொல்லுங்கள். விராட் கோலி என்ன பண்ணார்? அந்த கோப்பைக்கான ஒரு வெற்றி விழா காணாங்க போனார். அவர் ஒன்றும் பொது இடங்களில் இறங்கி நடந்து போகலை. 11 இழப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு துயரமான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரேஞ்ச் பண்ண அந்த நிறுவனம் பார்த்தீங்களா, அந்த நிறுவனம் என்ன முழுக்க தப்பு. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் மற்றும் சர்வாதிகாரிகள் தான் மிக மிக பெரிய தப்பு. அங்கிருந்த காவல்துறை நிறுவனம் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார், இந்தியாவிலேயே நம்பர் 1 கிரிக்கெட் பிளேயர், இந்தியாவிலேயே நம்பர் 1 மாடல் அனுஷ்கா சர்மா, லெவல் ஸ்குவாட் ஆஃப் ஆர்சிபி விராட் கோலி, ரஷத் பந்திதர், ஜித்தேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெஃபர், கிம் டேவிட், நெக்ஸ்ட் யார் இருக்கா, குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட், அந்த மாதிரி ஒரு 11 மெம்பர்ஸ் இருந்துட்டு எல்லாமே உலகத்தர வாய்ந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ். அவ்வளோ ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த இடத்துக்கு கூட போகுது அப்படின்னு தெரியும் காவல் நிறுவனம். அப்போ அந்த இடத்த எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அவங்க இது பண்ணியிருக்கணும். இது யாரோட தப்பு? முழுக்க கவர்மெண்ட்டோட தப்பு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயத்துக்கு எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம், அது எந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கவே அவங்க என்ன தான் இப்போ யோசிச்சாங்க. இது யார் மேலே தப்பு? விராட் கோலி மேலே தப்பா? ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் மேலே தப்பா? இல்லை, தப்புங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகாரிகள் சர்வாதிகாரிகள் மீது மட்டும் இருக்கிற தப்பு தான். 11 உயிர் இழப்பீடு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ சாட்டை துறைமுருகன் சீமான் கட்சியில் இருக்க சொல்லியிருக்காரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ ஐபிஎல்லோட வருமானம் இவ்வளோ, அதனால தான் 10 லட்சம் கொடுக்க முடியல. ஐபிஎல்லோட வருமானமும் 10 லட்சம் கொடுத்ததோ அங்கே பெரிய விஷயம். உயிர் போனது தான் அங்கே பெரிய விஷயம். அந்த உயிர் போன சுச்சுவேஷனுக்கு யார் காரணம்? முழுக்க நிர்வாகிகளும் காவல்துறையும் அனைவரும் தான் காரணம். அந்த இடத்துல சமூக கட்டுப்பாடு சரியாக இல்லை. கர்நாடகாவில் நடக்கிற ஒரு பிரச்சனை. ஆர்சிபி கர்நாடகாவில் மட்டுமா ஃபேன்ஸ் இருக்காங்க? உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக கிரிக்கெட் பார்க்குறாங்க. ஏபி டிவிலியர்ஸ்னால் எப்பயோ விளையாண்டாரு, அவர் இப்போ கப்பு வேறு ஃபங்க்ஷனில் வந்து காம்படிட் பண்ணியிருக்காரு. கிறிஸ் கெயில் அப்படி தான். உலகம் ஃபுல்லாக ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ கர்நாடகா பீப்புள்ஸ் மட்டுமா அங்கே கூடியிருப்பாங்க. அதர் ஸ்டேட், அதாவது சென்னையிலேருந்து கூட வந்திருக்கலாம், தமிழ்நாடு, அப்புறம் நிறையா ஸ்டேட்லேருந்து கூட வந்திருக்கலாம். யாருக்காக? விராட் கோலிக்காக வந்திருக்கலாம். அங்கே அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். யார் வேணால் விசா போட்டு யார் வேணால் வந்திருக்கலாம். கூட்ட நெட்ஸில் அத்தனை பேர் இறந்துருக்காங்க. அவ்வளோ இறப்புக்கு, அவ்வளோ வலிக்கு, அவ்வளோ வேதனைக்கு பதில் அந்த 10 லட்சம் தானா? அதுவும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது யார் குற்றவாளி, யார் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அதை ஃபஸ்ட்டு நம்ம நிர்வாகம் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு விராட் கோலி அரெஸ்ட் பண்ணுறதா, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அடுத்த வருஷம் ஆர்சிபி டீம் கப்பு அடிக்கக்கூடாது, மேட்ச் விளையாடக்கூடாது, அவங்க இனிமேட்டு ஒரு 2 வருஷத்துக்கு விளையாடக்கூடாது, பேன் பண்ண, இது எந்த வகையில் நியாயம்? விளையாட்டு தரத்தின்படி, விளையாட்டு அடிப்படையில்
சூதாட்டங்கள் ஆடியதா ஆர்சிபி? இல்லை. சூதாட்டங்களில் ஈடுபட்டதா? இல்லை. பணம் வாங்கிட்டு மோசடி செஞ்சாங்களா? இல்லை. அவங்கள அறியாமல் 11 உயிர் போகப்பட்டு. இந்த 11 உயிர் எதனால் போச்சு? முழுவதும் கர்நாடக கவர்மெண்டோட அலட்சியம். அதுக்கு விராட் கோலி பலியாடும், இல்லை ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான் பலியாடும்? அதை நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும். அது எதுவுமே இங்கே இல்லை. முழுக்க முழுக்க கர்நாடக கவர்மெண்டோட இது என்ன சொல்கிறது, அலட்சியமான ஒரு செயல் தான் இந்த 11 டெத். இது மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ். இப்போ ஆர்சிபி 18 வருஷம் கப்படிக்காதப்ப யாருமே சூசைடு ஒன்றும் பண்ணிக்கலையே. ஆர்சிபி இருந்துட்டு கப்படிக்கல, நான் செத்து போகிறேன்னு யாரும் சாகலாம். ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, இந்த வெற்றியை கொண்டாடுறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் நடந்ததா இந்த விஷயம் அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை. ஒரு தனி மனிதனாக அவன் வீட்டில் கொண்டாடிட்டு இருந்திருக்கான். நீங்கள் ஒரு என்டையர் பெங்களூருக்குள்ளே ஒரு என்டையர் ஏரியாவில் நீங்கள் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒரு கூட்ட நெரிசலில் நடந்து தற்செயலான ஒரு இயற்கை விபத்து தான். பல இயற்கை சீற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, அது நமக்கு தெரியும். எரிமலை வெடிப்பு, அது மட்டும் இல்லாமல் சுனாமி எதனா வருதில்ல, அதே மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்தில் அறியாமையினால் நடந்த ஒரு விஷயம். தன்னோட ரசிகனை பார்க்கணுங்கிற ஒரு ஆரவாரத்தினால் நடந்த ஒரு விஷயம். இதுக்கு விராட் கோலி பொறுப்பாக முடியாது, மேனேஜ்மெண்ட் பொறுப்பாக. உயிருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கவர்மெண்ட் அந்த இடத்த எப்படி செயல்பட்டுருக்கும்? இவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ க்ரௌட் வேணால் வரலாம், அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தியிருக்கணும். எந்த ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு என்ன சொல்கிறது அடிப்படை சட்டவியலும் அங்கே ஏற்றப்படல. அதனால இவ்வளோ உயிர் போயிருக்கு. இது எதுக்குமே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டோ விராட் கோலியோ இது எதுக்குமே யாருமே இதுக்கு என்ன சொல்கிறது காரணமாக முடியாது. இப்போ இதெல்லாம் அடுத்த நாள் அவர் சும்மா இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் ட்வீட் போட்டால் முடிஞ்சு போச்சான்னு கேட்குறாங்க. இல்லை, இது முடிஞ்சு போகலை. 11 உயிர் போயிருக்கு. விதியினால் ஆணுச்சோ இல்லை சதியினால் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா விதியும் பாதி சதியும் பாதின்னு தான் நான் சொல்லுவேன். இறைவன் அந்த காலகட்டத்தில் அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இறைவன் கணக்கு எழுதியிருந்தாலுமே கவர்மெண்டோட அலட்சியம் தான் இவ்வளோதுக்கு காரணம். உயர்மட்ட அதிகாரிகள் சரியாக இல்லை. இதுக்கு விராட் கோலிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸ் நல்ல ஒரு என்னது விளையாட்டாக பார்க்குது. விளையாட்டு தான் ஓகே. சேஃப்டி அண்ட் சப்போர்ட், முதல்ல உயிர் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் விளையாட்டு, அதுக்கப்புறம் தான் வெற்றி தோல்வி எல்லாமே. அதை நம்ம மக்களில் உணர வேண்டும். இதில் விராட் கோலி மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலே எந்த தப்புமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம முழுமையாக உறுதி செஞ்சுக்கிறதுல மிக மிக ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோடு நம்ம செயல்படுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ரெட் ஜெர்சி இருந்துட்டு உயிரை காவை வாங்கிடுச்சு 11. யாருமே எதையுமே காவை வாங்க முடியல. நடந்தது ஒரு அலட்சிய குறைபாடுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ஆர்சிபி பேன் பண்ணுறதும் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலே கேஸ் போடுறதும் எந்த வகையில் நான் இதை நடத்துகிற நிறுவனத்து மேலேயும் இதுக்கு பர்மிஷன் வழங்கிய கவர்மெண்ட் தான் இதுக்கு பொறுப்பாகணும். இதோ காவலர்களை இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன், அது எல்லாம் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். சட்டப்படி அதுக்கு என்ன நியாயம்? 10 லட்ச ரூபா தான் ஒரு உயிருக்கான மதிப்பாகும், கிடையாது. அப்புறம் என்ன 20 லட்சம் கொடுக்கலாமா அருண் கேட்குறீங்களா? 20 லட்சம் கொடுக்கலாமான்னு சொல்லுவேன். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நம்ம கவர்மெண்ட் இருந்துச்சுனாலே அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ இதுக்கு எதுக்குமே என்னென்ன தீர்வாகணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இதுக்கு எப்படி நம்ம முடிவு பண்ணுறது மக்களுக்கு தெரியும், கர்நாடகா பீப்புள்ஸுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே முடிவு அப்படிங்கிறது நம்ம தப்பான சிந்தனைகளை நம்ம என்னைக்கு எடுத்துக்கூடாது. பிரச்சனைக்கு அதாவது அறியாமையில் இருக்கிற மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கவர்மெண்ட் யார் மேலேயோ பழிகளையும் சுமத்திட்டு தான் இருக்கும். பழிகளை சுமத்தி அது நல்ல பேர் வாங்கி எலெக்ஷன் வரும்ல ஓட்டு வாங்கி மீண்டும் ஒரு மன்னராட்சியோட மோசமான காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில். கர்நாடகாவது பரவாயில்ல, தமிழ்நாடெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, அதை பற்றி சொல்ல முடியாத அளவுக்கு அரசியல் கட்டங்கள் இருக்குது. ஓகே கைஸ்,
நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும், நல்ல விஷயத்தை எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களை